ध्यायस्वर सम्पदा परिशतां प्रीतिं समुद्वाहादयन् यज्ञायै बलियज्ञवाट निकटं प्राप्तो वटुः पातु वः. சுடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே முதல் பாசுரத்தாலே நாளை கொண்டாடினாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் எப்படிப்பட்ட நாள் வந்து சேர்ந்ததே என்று வந்த நாளை கொண்டாடி அதற்கு மேலே பிராபிய பிராபக சங்கிரகத்தை தெரிவித்தாள். எது வழி, எம்பெருமானை அடைவதற்குண்டான வழி என்ன, அடைந்து பெறக்கூடிய பலன் என்ன, வழியாவது நாராயணனே தருவான் என்ற அவன்தான் வழி, பெறக்கூடிய பலமாவது நாராயணனே பறை, அவன்தான் பெறக்கூடிய பலன், அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம்தான் நாம் பெறக்கூடிய பலன் என்றதை சுருக்கமாக வெளியிட்டாள் முதல் பாசுரத்திலே. அம்முதல் பாசுரத்திலே செல்வச் சிறுமீர்கள் என்று அழைத்த காலத்திலே போதுவீர் போதுமினோ என்று வந்து சேருங்கோள்னு தெரிவித்த காலத்திலே நிறைய பெண்கள் வந்து கூடினார்கள். கூடினவர்களையெல்லாம் வையத்து வாழ்வீர்கள் என்று அழைத்தாள் ஆண்டாள். இந்த லோகத்திலே வாழக்கூடிய பெண்கள் எவ்வளவு ஆச்சரியம்! இந்த லோகம் மிகவும் கொடியதாக இருக்கக்கூடிய லோகம், இதர விஷயங்களே மலிந்திருக்கக்கூடிய லோகம். அப்படிப்பட்ட லோகத்திலே வாழக்கூடிய பெண்கள் என்று அழைத்தாள் ஆண்டாள் அவ்விடத்திலே. உண்மையிலேயே இந்த லோகத்திலே வாழ்ச்சினா யாருக்கு தெரியுமா? வாழ்ச்சி நமக்கு தான் வாழ்ச்சி. எவ்வளவு இதர விஷயங்கள் நிறைந்திருக்கிறது இந்த லோகத்திலே. அப்படிப்பட்ட லோகத்திலேயும் திருப்பாவையை கேட்க வேணும் என்று கூடியிருக்கிறீர்களே, நீங்கள் தான் உண்மையிலே வையத்து வாழ்வீர்கள். வையத்திலே வாழக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஆண்டாள் அப்போது அழைத்தாள் திருவாய்ப்பாடியிலே. ஆண்டாள் பேச்சை கேட்பதற்காக கூடினவர்களை ஆண்டாள் கொண்டாடினாள். இப்பொழுது அதே ஆண்டாள் மொழியை கேட்பதற்காக இவ்வளவு பேர் கூடியிருக்கலே, நீங்கள் தான் வையத்து வாழ்வீர்கள். வாழ்ச்சினா மற்ற பேருக்கெல்லாம் வாழ்ச்சி கிடையாது, மற்ற பேர் வையத்திலே இருந்து பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் தான் திருப்பாவையை கேட்கிறீர்கள். எம்பெருமானுடைய குணானுபவத்திலேயும் இந்த லோகத்திலே இருந்து கொண்டும் புகுகிறீர்களே, எப்படிப்பட்ட ஆச்சரியம்! நீங்கள் தான் வையத்து வாழக்கூடியவர்கள் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து நம்மை பார்த்து ஆண்டாள் அழைத்து, நாமும் நம் பாவைக்கு செய்தும் கிரிசைகள் கேளீரோஹோ, நாம் செய்ய வேண்டிய கிரிசைகள், செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் கேளீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். ஏன் கேளீரோ என்று அழைத்தாள்னா, அவ்விடத்திலே இருந்த பெண்கள் எல்லோரும் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள்னு கொண்டாடினாலே அதையே நினைத்து கொண்டு கிடந்தார்கள். மேலே ஆண்டாள் சொல்றத கேட்கவே இல்லை. அதனாலே அப்படி இருக்காதீர்கள், கேளுங்கள், மேலே தெரிவிக்கப் போகிறேன். கேட்பதையே பிரயோஜனமாக கொண்டு கேளுங்கள். எது தெரியுமா பலன்? திருப்பாவையை கேட்பதே பலன். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்பதே பலன். கேளுங்கள் என்று ஆழ்ந்தாள் அழைத்து தெரிவிக்கிறாள். இவ்விடத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் அடிபாடி. நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பார்க்கடலுள் திருப்பார்க்கடல் என்ற ஆச்சரியமான ஷீராப்தி, பாராலே ஆன சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலே பையத்துயின்னா, பைய மெதுவாக, பையன்னா மெதுவாகன்னு அர்த்தம். அது இந்த பிராந்தியங்களிலே ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார்த்தினரி, இந்த பிராந்தியங்களிலே எல்லாம், இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த பைய என்கிற சப்தத்தை அடிக்கடி உபயோகிப்பார்கள். பைய நட, பைய ஓடு, எல்லாம் மெதுவா நட, மெதுவாக ஓடு என்றெல்லாம் தெரிவிப்பதற்காக இந்த பைய என்கிற சப்தத்தை உபயோகிப்பார்கள். அதை ஆண்டாள் யாரிடத்திலிருந்து கத்துண்டா இந்த பையன்ற சப்தத்தைன்னா? அவ அப்பா கிட்டே கட்டுண்டா. அவ அப்பா அவர் சொன்னார், பெரியாழ்வார் சொன்னார், ஒய்ய உலகு படைத்துண்ட மணிவயிராக ஊழிதோர் ஊழிபல வாலினில எதன் மேல் பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே பங்கைய நிர்ணயன தஞ்சன மேனியனே. ஆச்சரியமான பாசுரம் முதல் பத்திலே, 5ஆம் திருமொழி சிங்கீரே ஆட்டம். அதை தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பதிகம். அதிலே தெரிவித்தார், பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே என்று, மெதுவாக யோக நித்திரை கொள்ளக்கூடியவனே என்று தெரிவித்தார். அதையேதான் இவ்விடத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறாள். பைய துயின் நபரமன், மெதுவாக தூங்கக்கூடிய எம்பெருமான்னு சொன்ன இடத்துல ஒரு சந்தேகம் ஏற்படும்.
மெதுவா தூங்குறதுன்னு ஏதாவது உண்டான? மெதுவா நடக்கிறது சரி ஒத்துக்கலாம், மெதுவா ஓடுறது ஒத்துக்கலாம், மெதுவா பேசுறது அது கூட பரவாயில்ல, மெதுவாக தூங்குவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை கொரட்டைய மெதுவா விட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்றாளோ பெருமான் மெதுவாக கொரட்டை விட்டு தூங்குவான். மற்ற இடத்துல எல்லாம் ரொம்ப கொரட்டை சத்தம் அதிகமா இருக்கும், பார்க்கடல்ல கம்மியா இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்றாளா அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. மெதுவா தூங்குறதுன்னா என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே எம்பெருமான் தூங்குவதில்லை. அப்போ என்ன பண்றான் என்றால் பார்க்கடல் யோக நித்திரை தெரிவிக்கிறார் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார். பார்க்கடலிலே யோக நித்திரை, யோக நிலையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறான். அதாவது உறங்குவதல்ல, கண்ணமூடின்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறான் என்றால் இந்த லோகத்திலே இருப்பவர்களை எல்லாம் எப்படி ரட்சிப்பது? லோகத்துல இருக்காளே சம்சாரிகள், இந்த ஜீவாத்மாக்கள், இவர்களை ரட்சிப்பதற்கு விறகென்ன உபாயம்? எப்படி இவர்களை எல்லாம் காப்பாற்றுவது? படுத்துட்டு இப்படி சயனித்துக் கொண்டு யோசித்துக் கொள்கிறான். அவனுக்கு தூக்கமே கிடையாது. அவனுக்கு ஏது தூக்கம்? தூக்கம் வரணும்னா ரெண்டு காரணம் இருந்தால்தான் தூக்கம் வரும். ஒண்ணு தமோகுணம் இருக்கணும், தமோகுணம் இருந்தா ரெண்டா தூக்கம் வரும். இல்லையா உபன்யாசம் நடக்கணும், உபன்யாசம் நடந்தா ரெண்டா தூக்கம் வரும். ரெண்டுமே அவனுக்கு கிடையாது. திருப்பார்கடல்ல உபன்யாசம் சொல்றவாளும் யாரும் இல்லை. எம்பெருமானுக்கு தமோ குணமும் கிடையாது, சத்வகுணமே வடிவெடுத்தவன் பரமசத்வ சமாஷயக்கா என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீ ஆளவந்தார். அப்படி சத்வகுணமே வடிவெடுத்தவனாகையாலே அவனுக்கு தமோ குணம் கிடையாது, அதனாலே தூக்கம் கிடையாது. அப்ப பையத்து என்னன்னா தூங்கல, தூங்கரா போல சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவ்விடத்திலே நின்று நம்மை ரட்சிப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறான். அதைத்தான் மெதுவாக தூங்குவது என்று தெரிவிக்கிறாள். பையத்து இந்த பரமன் அப்படி தூங்கும்போது எப்படி இருக்கான்னா பரமனாக இருக்கிறான், மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறான், அறப்பெரியவனாக இருக்கிறான். பரோமா அஸ்மாதிதி பரமா அறப்பெரியவன் அர்த்தம். இதற்கு மேம்பட ஒருத்தன் கிடையாது. என்னமா போலே சயனிச்சுட்டு இருக்கான். சயனிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன தூங்குறா மாதிரி படுத்துட்டு இருக்கான். அதனாலே இவன் அவ்வளவு உயர்ந்தவன் அல்ல சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அப்படி படுத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயும் அந்த படுக்கக்கூடிய படுக்கை, அந்த அழகை பார்த்தாலே எப்படி படுத்துருக்காண்டா, இவன் தான் ஜெகத்காரண பூதன், இவன் தான் சர்வேஸ்வரன் என்று தோற்றும்படியாக அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதை பார்த்தாலே போரும், பார்த்தாலே தெரியும்படியாக அப்படி படுத்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய சயனத்துக்கு உண்டான பெருமை, அவனுடைய சயனத்தினுடைய அழகு. அப்படிப்பட்ட அழகோடே அப்படிப்பட்ட காம்பீரியத்தோடே படுத்து கொண்டிருக்கிறான். அனாஷ்டிதர்கள் அவர்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கு? பெருமானை பற்றாதவர்கள், பெருமானுடைய விரோதிகள், அவர்கள்லாம் பார்த்தா புலி உறங்குமா போலே சொன்னார். புலி படுத்து தூங்கிட்டு இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்? அத போல இருக்கிறது அந்த பற்றாதவர்களுக்கு. ஏன் புலி படுத்து தூங்கிட்டு இருந்தா என்ன இருக்கு? புலி படுத்து தூங்கிட்டு தானே இருக்கு அப்படின்ட்டு யாராலையாவது இப்படி பக்கத்துல போக முடியுமா? இல்ல அந்த புலி மேல உட்கார முடியுமா? இல்ல அது பக்கத்துலதான் நடந்து போக முடியுமா? எவ்வளவு பயம்! ஐயோ, புலி படுத்து தூங்கிட்டு இருக்கா, சிங்கம் படுத்து தூங்குறதுனா கூட அவ்வளோ பயப்படணுமான்றது ஒரு கேள்விதான். ஏன்னா சிங்கம் அதுக்கு பசித்தால் தான் வேட்டையாடும். பசிக்காத காலத்திலே ஏதாவது ஒரு மிருகம் அது மாட்டுக்கு நடந்து போடுறதுன்னா அது வேட்டையாடாது, அது சிங்கத்தினுடைய ஸ்வபாவம். ஆனா புலி இருக்கே அப்படி சொல்ல முடியாது. அதற்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டதுன்னா அது பக்கத்திலே சென்று கொண்டு இருக்கக்கூடிய மிருகத்தை உடனே வேட்டையாடிவிடும். அதை போலே இருக்கிறானே எம்பெருமான் என்று யாருக்கு தோன்றதுன்னா அனாஷ்டிதர்களுக்கு தோன்றது. பெருமானை பற்றாதவர்களுக்கு அப்படியே கிட்ட போனதுனாலே நடுங்குகிறார்கள். நடுங்கி கொண்டு அந்த பக்கமே போக மாட்டேங்கிறார். பார்க்கடல் பக்கமே செல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அனாஷ்டிதர்கள். ஆனால் ஆஷ்டிதர்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சுலபனாக இருக்கிறான். அதற்காகத்தான் திருப்பார்க்கடலிலே வந்து படுத்து கொண்டிருக்கிறான். பரமபதத்திலிருந்து புறப்பட்டு நமக்கு நடுவிலே வந்து படுத்துட்டு இருக்கானே. சரி, நாம் இருக்கக்கூடிய சம்சாரம் அதற்கு நடுவிலேயே வந்து இருக்க வேண்டும் என்று அவ்விடத்திலேயே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் எம்பெருமானுடைய சௌலபியம். அப்படி சௌலபியத்திலேயும் இவனுக்கு மேம்பட ஒருத்தன் கிடையாது என்று சொல்லலாம்படியாக சௌலபியத்திலேயும் சுலபனாக இருக்கக்கூடிய தன்மையிலேயும் பரமனாக இருக்கிறான். இவனுக்கு மேம்பட ஒருத்தரை பார்க்க முடியாது, அப்படி இருக்கிறான். அது மட்டுமன்று அந்த சௌலபியத்துக்கு எல்லைநிலமாக மிகுந்த சௌந்தரியத்தோட கூடியிருக்கிறான். எல்லோரையும் ஈடுபடும்படியாக செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் பரமன்னே தெரிவிக்கிறான். பரமன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகோடே கூடினவன் அர்த்தம். இன்னைக்கும் திருமாலிரும் சோழமலை என்ற ஆச்சரியமான திவதேசம் இருக்கிறது. சுந்தரத்தோளுடையான் எம்பெருமான் மிகவும் சுந்தரனாக எழுந்தருள் இருக்கிறான். அழகர் கள்ளழகர் என்றே அவருக்கு திருநாமம்.
அப்படிப்பட்ட அழகோடே கூடின எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய மூலவர் சேவித்தாலே ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். அப்படி மலையின் மேலே எழுந்தருளி இருக்கிறான். உள்ளே ஆச்சரியமா பஞ்சாயுதோபேதனாக எழுந்தருளி இருக்கிறான் இந்த மூலவர். அவரை சேவித்தால் ரொம்ப அழகு. அவருக்கு ஊர்ல என்ன திருநாமம்னா பரமசுவாமி என்றே திருநாமம். பரமசுவாமி ஏன் அழகோடே கூடினவன். அழகர் என்பதற்கு என்ன பெயர்? பரமசுவாமி, மிகுந்த சுந்தரனாக இருக்கக்கூடியவன் என்றுதான் அந்த ஊரிலே திருநாமம். அப்படிப்பட்ட அழகு எம்பெருமானுக்கு. எப்போன்னா சயனித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில இன்னும் அழகோட நிற்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கான்னா சயனிக்கும் போது எவ்வளவு அழகா இருப்பான் தான் பரமன். நமக்கும் எம்பெருமானுக்கும் நேர்மாறாக இருக்கக்கூடிய விஷயம் இது. எல்லா விஷயத்திலுமே நேர்மாறாத்தான் இருக்கும் எம்பெருமானை விட. ஆனால் இந்த விஷயத்திலே நேரா எதிர்த்தட்டா இருக்கும். எப்படி எம்பெருமான் அவன் சயனிச்சுட்டா ரொம்ப அழகு. நமக்கு எப்படி இருக்கு நின்னா ஓரளவுக்கு இருக்க, பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்க அப்படின்னு தோணுது. இதே உட்கார்ந்தாருன்னா முதல்ல இவருடைய வயிறு இருக்கே தொப்பை, அது முதல்ல உட்காருது. பிற்பாடு இவர் மெதுவா உட்காரு. எழுந்திருக்கும் போது இவர் முதல்ல எழுந்துடுறாரு, அப்புறம் தொப்பை மெதுவா எழுந்திருக்கிறது. வரலாமா, இவரோட எழுந்திருக்கலாமா, இல்லை கொஞ்ச நேரம் அப்படி இங்கேயே உட்கார்ந்துருக்கலாமா அப்படின்னு யோசிச்சு தொப்பை வயிறு மெதுவா எழுந்திருக்கிறது. இவர் படுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். இவர் இருக்காரா இல்ல 4 பேரை வச்சு அழை பண்ணிட்டு போக வேண்டியதாரா, போயிட்டாரா அப்படின்னு சந்தேகிக்கும்படியாக இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் அவன் எப்படி இருக்கான்னா நின்றானா அழகு, அமர்ந்து கொண்டிருக்கிறானா ரொம்ப அழகு, படுத்துட்டு இருக்கானா இதற்கு மேம்பட ஒரு அழகு கிடையாதுன்னா என்ன அழகு, என்ன அழகு, இதற்கு மேலே ஒரு அழகு உண்டோ என்று எல்லோரும் வியக்கும்படியாக அப்படியே அதிலே மூழ்கும்படியாக அப்படிப்பட்ட அழகோடே கூடியிருக்கிறான் கிடந்த பரமன். கிடந்தால்தான் பரமனாக இருக்கிறார். இருந்தால் பரமன் சொல்ல முடியாது, நின்னால் பரமன் சொல்ல முடியாது. கிடந்தால் தான் பரமன். என்ன கிடந்திருக்கும் போது ஒரு அழகு இருக்கே, அதற்கு மேம்பட ஒரு அழகு கிடையாது. நின்னாலும் அமர்ந்தாலும் அதை போலே அழகு ஏற்படாது. அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் ஆச்சரியமாக. எந்த இத்தர விஷயத்திலேயுமே ஈடுபடாத ஒருத்தர் அவரே ஈடுபட்டார் இந்த கிடை அழகுல. யார்? விஸ்வாமித்திரன். முனிவர்கள் பொதுவா மற்ற விஷயங்கள் அழகு இயற்கை இதிலெல்லாம் ஈடுபடுவது கிடையாது. எப்பொழுதும் ஒரே மனதோடே கடினமான மனதோடே தபஸ் செய்வது, இப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஹாஸ்யங்கள் அதில எல்லாம் ருச்சி இல்லாமல் செல்லக்கூடியவர்கள் முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்களிலே ஒருத்தரான விஸ்வாமித்திரர் அவரே ஈடுபட்டார். காட்டுக்கூட்டின் போனார். ராமனையும் லக்ஷ்மணனையும் தன்னோடு அழைத்து கொண்டு சென்றார். இப்போ ராமன் முதல் நாளே நன்னா தூங்கிவிட்டான். சிறிய குழந்தை, 12 வயசு தான் எழுந்தது. சிறிய குழந்தை நன்னாக உறங்கினான். காலையிலே எழுந்திருக்க வேண்டும், அவனுக்கு சுப்பிரபாதம் பாட வேண்டும் வந்தார் விஸ்வாமித்திர முனிவர். அப்பொழுது பாடத் தொடங்கினார். கௌசல்யா சுப்ரஜாராம் அபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் என்று அப்பொழுது பாடத் தொடங்கினார். இது இந்த கௌசல்யா சுப்ரஜாராமா என்று தொடங்கக்கூடியது இருக்கே, இது விஸ்வாமித்ரர் அப்போது பாடின சுப்ரபாதம். இது பல பேர் எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடினதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அது கிடையாது, விஸ்வாமித்ரர் பாடின சுப்ரபாதம். அவர் பாடினார் கௌசல்யா சுப்ரஜாராம. கௌசல்யினுடைய பிள்ளையே கௌசல்யை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். இவர் இங்கே இந்த கௌசல்யை கொண்டாடினார். ராமனை எழுந்து உத்திஷ்டோ அப்படின்னு முதல்லயே தொடங்க வேண்டியதானே, யாருக்கா கௌசல்யை கொண்டாட போன அப்படின்னா அழகை பார்த்தார். எவ்வளவு அழகான குழந்தை, இப்படிப்பட்ட ஒரு அழகான குழந்தையை பெற்றிருக்கிறாளே என்ற அந்த பெற்ற வயிறு இருக்கிறது, அதை கொண்டாடத் தொடங்கினார் முனிவர். கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யா அல்லவோ பெற்றாள், எப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறாள், எப்படி இருக்கிறாள்? உத்திஷ்ட நரசார்தூலா, நரர்களுக்குள்ளே புலியை போல இருக்கிறாளே. சரி, தூங்கும் போதும் புலியை போலே உறங்குகிறானே, அப்படி இருக்கிறான். இவன் தான் மனிதர்களுக்குள்ளே சிரேஷ்டன், உயர்ந்தவன் என்பது எப்போ தெரியறதுன்னா, இவன் பூதனையோடே தாடகையோட யுத்தம் செய்தானே அப்போ தெரியல, சுபாகுவை கொண்டானே அப்போல்லாம் தெரிஞ்சுதான்னா. முதல்ல இவருக்கு எப்ப தெரிஞ்சது? தூங்கும் போது தெரிஞ்சது. படுத்து உறங்கக்கூடிய காலத்திலே இவன் தான் மனிதர்களுக்குள்ளே சிரேஷ்டன் என்று கொண்டு கொண்டார். அவனுடைய பரத்துவத்தை கண்டு கொண்டார், அவனுடைய சௌந்தரியத்தை கண்டு கொண்டார். எப்போது? ராமபிரான் உறங்கக்கூடிய காலத்திலே என்று ஆச்சரியமாக கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். கௌசல்யை கொண்டாடும் அளவுக்கு போயிட்டார். எதை போல? உண்ணப்புக்கு வாயமரப்பாறை போல திருஷ்டாந்தம் காட்டினார் நம்முடைய பூர்வர்கள். சாப்பிடணும்னு ஒருத்தர் வரார்,
அண்ணா சாப்பாடு போட வந்தவ நிறைய பக்ஷணங்கள் அதற்கு மேலே இதெல்லாம் அடுக்க ஆரம்பிக்கிறான். வடை, தேங்குழல், முறுக்கு, எள்ளுருண்டை, பொரியுருண்டை அப்படின்னு நிறைய சாப்பாடெல்லாம் போட்டுட்டே இருக்கு. போட்டுட்டே இருந்தவாறே பார்க்கிறார். அவர் இப்படி பார்த்துட்டு சாப்பிட வந்தோம் அப்படின்றதே அவர் மறந்துட்டார். மறந்து போய் இந்த மாமியை கூட்டு, மாமி மாமி இங்கே வாங்கூட, இந்த தேங்குழல் இவ்வளோ நல்லா போட்டிருக்கே, புரிஞ்சிருக்கே, எப்படி பண்ணேன்? இந்த அப்பம் பண்ணியிருக்கே, இது எப்படி பண்ணேன்? இந்த வடை இருக்கே அப்படியே வட்டமா, அதற்கு நடுவில் வேற ஒரு ஓட்டை, இவ்வளோ அழகா இருக்கே, எப்படி பண்ணேன் இந்த வடையை? இந்த உருண்டையெல்லாம் எல்லாம் ஒரே சைஸில் பிடிச்சிருக்கே, எப்படி மாமி பிடிச்சேள் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுது. அவ்வளோ பசியோட சாப்பிட வந்திருக்காரு. கடைசியில் பசியே மறந்துட்டு அந்த சாப்பாடை பரிமாறக்கூடிய அழகு, அந்த சாப்பாடினுடைய அழகை பார்த்த உடனே அதை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். அதை போல ஆனார் இந்த விஸ்வாமித்ர முனிவர். ராமனை எழுப்பணும்னு வந்துட்டு ராமனுடைய அழகை பார்த்தவாறே அந்த அழகை கொடுத்த தாய் அவளை கொண்டாட தொடங்கிவிட்டார் இந்த விஸ்வாமித்ர முனிவர் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அழகு அவன் உறங்கும் போது. அதனால தான் ஆழ்வார்கள் எல்லோரும் எதிரே ஆசைப்பட்டார்கள்னா உறக்கத்திலே ஆசைப்பட்டார்கள். எம்பெருமான் கிடந்து உறங்கக்கூடிய இடமான திருவரங்கத்திலே ஆசைப்பட்டார்கள். யாராவது பாடாத ஆழ்வார்கள் உண்டு? எல்லா ஆழ்வார்களும் பாடினான். என்ன ஆச்சரியம், 10 ஆழ்வார்களும் பாடினார். 11 போடும் பெருமோள் திருவரங்கத்திலே கொண்டாட்டம் எம்பெருமானுக்கு. 10 பேரும் பாடக்கூடிய பெருமாள் திருவேங்கடமுடையான். அவரை கூட ஒருத்தர் பாடல, 9 பேர் தான் பாடினார். யார் பாடல? தொண்டரடிப்படி ஆழ்வார் அவர் பாடவில்லை. திருவரங்கராஜனை தவிர வேறு யாரையுமே பாடவில்லை. திருவேங்கடமுடையாரை பாடவில்லை. ஆனால் திருவரங்கராஜனை எல்லாரும் பாடினார். ஏன்? அந்த கிடையழகை விட்டு விட்டு ஒருவருக்கும் செல்ல மனது வரலன்னா. அதனால தான் எல்லோரும் பாடினார்கள். தெரிவிக்கிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார். கங்கையில் புனிதமாய கோவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மோல் இரவன் ஈசன் கிடந்ததோறு கிடக்க கண்டு எங்கனும் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. பெருமான் அந்த காவிரிக்கு நடுவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறாரே, கிடந்தது ஓர் கிடக்க. எப்படிப்பட்ட கிடக்கை தெரியுமா? எப்படி படுத்துருக்கான் தெரியுமா? அத்விதீயமான சயனம் தான். அதை போல இன்னொரு சயனமே கிடையாது. அவனே எம்பெருமானே ஒரு தடவை பெரிய பெருமாளை எழுந்திருந்து உட்கார்ந்துட்டு மறுபடியும் சயனித்துக் கொண்டால் கூட அதை போல சயனித்துக் கொள்ள முடியாது. அவ்வளோ ஆச்சரியமா சயனித்துக் கொண்டிருக்கிறானே, அத்விதீயமான படு. எப்படி படுத்துட்டு இருக்கான்னு தெரியலையே சொன்னார் தொண்டரடிப்படி ஆழ்வார். ஒரு உபன்யாசகர் சொல்லிட்டு இருக்கார், எப்படி படுத்துட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னவாறே சிஷ்யன் எழுந்திருந்து சொன்னான், சுவாமின்னு சந்தேகமா இருக்கா, எப்படி படுத்துட்டு இருக்கான்னு தெரியலையா? உடனே கிளம்புறேன், நேரா போறேன், போய் திருவரங்கராஜனை பார்த்து எப்படி படுத்துட்டு இருக்கான், ஒரு கட்சி படுத்துட்டு இருக்கானா, நேரா படுத்துட்டு இருக்கானா, கவுந்து படுத்துட்டு இருக்கானா பார்த்துட்டு இப்போ வந்து சொல்லுடுறேன் சொன்னார் அந்த சிஷ்யன். உடனே உபன்யாசகர் சொன்னார், முட்டாளே, தான் எப்படி படுத்துக் கொண்டிருக்கிறேன், என்னெல்லாம் செய்தேன் அப்படியே காட்ட கண்டவர்கள் ஆழ்வார்கள், அவருக்கே தெரியலன்றார். உனக்கு தெரிஞ்சிடுமா? எப்படி படுத்துட்டு இருக்கான்னு அவருக்கே தெரியல. அப்படி அல்லவோ படுத்துக் கொண்டிருக்கிறான், அப்படி அல்லவோ கிடையழகு இருக்கிறது. என்ன கிடையழகு? அந்த கிடையழகுக்காகவே ஒரு 10 பாசுரங்கள் பாடினாரே, ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்தார். யார்? திருப்பாணாழ்வார். இதை போல உண்டோ? ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்தார்கள். வேற ஏதாவது ஒரு எம்பெருமான் நிற்கக்கூடிய திவ்யதேசத்தை அவயவயவமாக அனுபவித்தார்கள் என்பது உண்டோ? கிடையவே கிடையாது. சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவரங்கத்தை அல்லவா அனுபவித்தார் திருப்பாணாழ்வார். இன்றைய தினம் பகல் பத்திலே 5ஆம் திருநாள் தொண்டரடிப்படி ஆழ்வாரினுடைய திருமாலையும் திருப்பாணாழ்வாரினுடைய அமலநாதி பிரானும் ஆச்சரியமாக கோஷ்டி இடத்திலே நடந்து முடிந்தது. அமலநாதி பிரான்ல எவ்வளவு ஆச்சரியமாக அமைந்திருக்கிறார் திருப்பாணாழ்வார். திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே, அரைச்சி வந்த வாடையின் மேல் ஜன்னதாம் என சிந்தனையே, எழில் முந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே, திருவயித்துதரபந்தம் என் உள்ளத்துள்ளின் உலாகின்னதே, திருவாரமாறுவதன்னோ அடியேனையாற் கொண்டதே, முத்துமுண்ட கண்டம் கண்டீர் அடியேன உய்ய கொண்டதே, செய்யவா ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, இளவேணி ஐயோ நிலகொண்டதென் நெஞ்சினையே, கொண்டல் வண்ணரை கோவலனாய் வெண்டையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டருகோன் அணியரங்கன் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணோவே.